துபாயில் தலைமறைவாக இருந்து கொண்டு இலங்கைக்கு போதைப் பொருள் ஆயுத கடத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லியும் பாதாள செயற்பாடுகளை வழிநடத்தினாங்கன்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 2 ஆண்களும் இன்னும் ஒரு பெண்ணும் நிதி மோசடியில் ஈடுபட்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணும் துபாயில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய பின்புலம் சம்பந்தமான பல தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்குற நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் செயற்பட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதிலும் குறிப்பாக 56 வயதான ஒரு பெண்ணும் இதில் அடங்கி இருக்கிறார். அவரும் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். அவர் சம்பந்தமா அவருடைய பின்புலம் சம்பந்தமான தகவலை பார்க்குற நேரத்தில் இப்படியெல்லாம் எங்கள் நாட்டில் நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு தான் அந்த சம்பவங்கள் எல்லாமே பதிவாகி இருக்கு. ஒவ்வொன்றா இவங்க யாருன்றதை அவங்களுடைய பின்புலம் சம்பந்தமாக விளக்கமாக பார்க்கலாம். துபாயில் இலங்கையை சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவல் ஒரு சில கிழமைகளுக்கு முதல்லையே இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 3 பேரையும் கூட்டி வர்றதுக்குன்னு சொல்லி 6 பேரை கொண்ட ஒரு போலீஸ் குழு இலங்கையிலிருந்து துபாய்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. 2 போலீஸ் அதிகாரிகள், இதில் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்கன்றதால அவங்களையும் கூட்டி வர்றதுக்காக 2 பெண் போலீஸ் அதிகாரிகளும் 4 மற்ற ஆண் போலீஸ் அதிகாரிகளும் சொல்லி 6 போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு இலங்கையிலிருந்து துபாய்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு போய் இந்த 3 பேரையும் இன்றைக்கு இலங்கைக்கு கூட்டி வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு 5:30 மாதிரி கட்நாயக்க விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானம் வந்து துபாயில இருந்து இலங்கைக்கு தரையிறங்கி இருந்தது. அந்த விமானத்தில் தான் இந்த 3 பேரும் கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், கொலை சம்பவங்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள், நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதில் மிக பிரதானமான ஒரு நபர் 30 வயதான சூட்டி சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர். அவருடைய ஃபுல் நேம் என்னன்னு சொன்னா தொன் ரசிக சஞ்சீவ குமார் சொல்லப்படுற சூட்டி மல்லி சொல்லப்படுற 30 வயதான ஒரு நபர் துபாயில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். இவர் மேல சுமத்தப்பட்ட மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னா, முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவினுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சமீரவினுடைய மச்சானம் ஒரு வாகனத்தில் பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் அந்த வாகனம் இலக்கு வைக்கப்பட்டு ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. மோட்டார் பைக்கில் வந்து அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த வாகனத்தை சுற்றி சுட்ட சம்பவம் அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நல்லா பயிற்சி பெற்றிருக்கிற நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுன்றதையும் அந்த நாட்களில் வந்து செய்திகளில் நாங்கள் பார்த்திருந்தோம், கேள்விப்பட்டிருந்தோம். அந்த துப்பாக்கிச் சூடை நடத்தி இருக்கிற நபர்கள் இல்லாட்டி அந்த குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் தான் இப்ப துபாயில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற 30 வயதான சூட்டி சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர். மங்கள சமரவீரவினுடைய முன்னாள் அமைச்சரோட செயலாளர் சமீர இலக்கு வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகள்லையும் அந்த துப்பாக்கிச்சூடை நடத்தி இருக்கிறது கொண்ட ரஞ்சியினுடைய குழு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. கொண்ட ரஞ்சியோட மிக நெருக்கமா செயற்பட்ட நபர் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற 30 வயதான சூட்டி சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். அப்ப கொண்ட ரஞ்சி எங்கன்னு கேட்டா துபாயில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோட சேர்த்து அவருடைய மனைவியும் பிள்ளையும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மனைவியும் பிள்ளையும் விசாரணைகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொண்ட ரஞ்சி சம்பந்தமான விசாரணைகள் துபாயில நடந்து வருது. சட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு கொண்ட ரஞ்சியும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார். இல்லாட்டி இலங்கை போலீஸ் அதிகாரிகள் போய் கொண்ட ரஞ்சியை கூட்டி வருவாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருந்தது. இந்த குழுவை கூட்டி போறதுக்கு போயிருந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட துபாயை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க, கொண்ட ரஞ்சி கைது செய்யப்பட்டிருக்கிறார், சட்ட செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு, அதுக்கு பிறகு அவர் நாடு கடத்தப்படுவார், இல்லாட்டி இலங்கை போலீஸ் வந்து கூட்டி வரலாம் என்ற மாதிரியான ஒரு தகவலும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அங்கதைய போலீஸால இந்த சந்தர்ப்பத்திலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய மிக முக்கியமான 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த நபர் புஞ்சா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற 52 வயதான ஒரு நபர். ஷவீன் சமிந்த வீரசிங்க சொல்லப்படுற புஞ்சா 52 வயதான நபர். இவர் வந்து கொழும்புல இருக்கிற தெற்கு பிரதேசத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தாதா மாதிரி எல்பிடிய பிரதேசத்தில் செயல்பட்டு வந்த நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிற புஞ்சா. இவர் மேல ஏராளமான கொலை குற்றச்சாட்டுகள், போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், நீதிமன்றத்தால் பகிரங்க பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு நபர், சிவப்பு அறிவித்தல் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்த ஒரு நபர், குற்றச்சம்பவங்கள் சம்பந்தமா தேடப்பட்டு வந்த மிக பிரதானமான ஒரு சந்தேக நபர் தான் 52 வயதான புஞ்சா. அவரும் கைது செய்யப்பட்டு இப்ப இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகள் அவர்கிட்டையும் நடத்தப்படும். பல ரகசியங்கள் வெளிவரும் சொல்லி நாங்கள் நம்ப முடியும், எதிர்பார்க்க முடியும். இந்த குழுவோட சேர்ந்து இந்த 2 பேரோடையும் சேர்த்து 56 வயதான ஒரு பெண்ணும் துபாயில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். இவர் வந்து ரத்மலான பிரதேசத்தை சேர்ந்தவர் சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்கு. ரூபா நிசாமணி டி சில்வா சொல்லி, ரூஜா நிசாமணி டி சில்வா இல்லாட்டி ரூபா நிசாமணி டி சில்வா, அந்த 2 பேர்களும் வேறு ஊடகங்கள்ல மாறி மாறி சொல்லப்பட்டிருந்தது. 56 வயதான ஒரு பெண், மிகப்பெரிய ஒரு நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர். இவருக்கு எதிராகவும் மேல் நீதிமன்றத்தால் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ரெட் நோட்டீஸும் விடுக்கப்பட்டிருந்த ஒரு நபர், இலங்கையில தேடப்பட்டு வந்த ஒரு நபர். சர்வதேச போலீஸுக்கும் இவர் சம்பந்தமான தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்ப இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நிதி மோசடியில் ஒரு
தூதரகத்துல வந்து வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 2014 ஆண்டு காலகட்டத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டார்னு சொல்லி இவர் மேல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. அந்த நிதி மோசடி சம்பந்தமான விசாரணைகளுக்கு சொல்லி நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு பகிரங்க பிடியானை எதிர்நோக்கி இருந்த ஒரு நபர் தான் இந்த பெண் என்றது இப்ப ஊடகங்கள்ல முதல் கட்டமா வெளிவந்திருக்கிற ஒரு தகவல், உத்தியோகபூர்வமான ஒரு தகவல். ஊடகங்கள்ல வெளிவராத உத்தியோகபூர்வமற்ற இல்லாட்டி உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலையும் இந்த வீடியோவில் நான் சொல்றேன். இந்த 56 வயதான பெண் சம்பந்தமா வெலிகம பிரதேசத்தில் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வெலிகம W15 ஹோட்டல் இலக்கு வைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பல வீடியோக்கள் அதை பற்றி நாங்கள் விளக்கமாக கதைச்சிருக்கிறோம். அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்குன்னு சொல்லி கொழும்புல இருக்கிற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய CCD-னுடைய ஒரு அதிகாரிகள் குழு இல்லாட்டி போலீஸ் உறுப்பினர்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. உயர் அதிகாரிகள் சொன்னதை கேட்டுதான் இந்த துப்பாக்கிச்சூட W15 ஹோட்டல் மேல நாங்கள் நடத்தினோம்னு சொல்லி அதோட சம்பந்தப்பட்டிருந்த இல்லாட்டி CCD குழுவுக்கு இந்த துப்பாக்கிச்சூட நடத்துறதுக்கு தலைமை தாங்கி இருந்த அன்ஸ்லம் டி சில்வா சொல்லப்படுற ஒரு நபர் அந்த காலகட்டத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய CCD-னுடைய ஆபீசர் இன்சார்ஜா இருந்தவர் தான் அன்ஸ்லம் டி சில்வா. அன்ஸ்லம் டி சில்வா தான் கொழும்புல இருந்து வெலிகம பிரதேசத்துக்கு இந்த துப்பாக்கிச்சூட நடத்துறதுக்கு பயணம் செய்த குழுவுக்கு தலைமை ஒரு உறுப்பினர், அந்த ஒரு தலைவர், அந்த நபருடைய மனைவிதான் இப்ப கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற இந்த பெண் என்ற ஒரு தகவலும் இருக்கு. இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் என்றதும் முக்கியமானது. அப்படியான ஒரு தகவலும் இருக்கு. அந்த அன்ஸ்லம் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார், எனக்கு மேல இருந்த நபர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் செய்யப்பட்டிருந்தோம். கொழும்புல இருந்து பயணம் செய்த அந்த வேனுடைய இலக்க தகடு கூட மாற்றப்பட்டிருந்தது. போலியான இலக்க தகட்டோடு தான் நாங்கள் பயணம் செய்திருந்தோம். இது மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு, மேல் உத்தரவு வந்து எங்களால் புறக்கணிக்க முடியாது, அதுக்காக தான் இந்த மாதிரியே நாங்கள் செயல்பட்டிருந்தோம்னு சொல்லி அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அதுக்கு பிறகு போலீஸ்ல இருந்து நிப்பாட்டப்பட்டு அதை பற்றின வழக்கு விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அப்படியான ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை கொடுத்த அன்ஸ்லம் டி சில்வாவினுடைய மனைவிதான் இப்ப கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற ஒரு நபர், நிதி மோசடியில் ஈடுபட்டார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் என்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான உறுதிப்படுத்தப்படாத தகவல். இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்குரிய 3 நபர்கள் தான் கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், நிதி மோசடின்னு சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற 3 நபர்கள் கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. இந்த பெண் வந்து CID ஒப்படைக்கப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. மற்ற 2 பேரும் CCD ஒப்படைக்கப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. விசாரணைகள் நடக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஏராளமான தகவல்கள், இவங்களுக்கு பின்னால் இருக்கிற பல ரகசியங்கள், பல மர்மங்கள் வெளிவரும் சொல்லி எதிர்பார்க்க முடியும். நாங்க இந்த நபர்கள் மட்டும் கிடையாது, இவங்கள மாதிரி இன்னும் 95 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, சிவப்பு அறிவிதல் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிற இன்னும் 95 நபர்கள் எதிர்வரும் மாதங்களுக்குள்ள இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம், கைது செய்யப்படலாம் சொல்லி இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் வந்து இன்றைய ஊடக சந்திப்பில் அறிவிச்சிருந்தார். இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு கூட்டி வரப்பட்ட நபர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல சிறையில வந்து ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, போன் கிடைக்குது என்ற மாதிரியான தகவல்களும் கடந்த காலங்களில் வெளிவந்திருந்தது. சிறைக்குள்ள பூசா மாதிரியான அதிவியர் பாதுகாப்பு சிறைக்குள்ளையும் இந்த மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்படுறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாம இந்த மாதிரியான நபர்களை கைது செய்து இலங்கைக்கு கூட்டி வர்றதுலையோ தடுத்து வைக்கிறதுலையோ எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. முழு நாடுமே ஒன்றாகின்ற போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்துக்கான நிகழ்ச்சி திட்டம் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அவங்களுக்கு இருக்கிற பண பலத்தை பயன்படுத்தி கொண்டு அரசு அதிகாரிகளை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. சிறைக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் கூட விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதனால தான் சிறைக்குள்ளேயும் சில நபர்கள் சுதந்திரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான நபர்களை கைது செய்து இலங்கைக்கு கூட்டி வர்றதால மட்டும் எந்த விதமான பலனும் கிடைக்க போறது கிடையாது. தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நபர்கள் உரிய முறையில் தடுத்து வைக்கப்பட வேண்டியதும் முக்கியமானது. அதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் சொல்லி வாக்குறுதிகள் பல சந்தர்ப்பங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வெளிவந்த ஒரு தகவல் தான், பூசா சிறைச்சாலையில ஒரு 2 குழுக்களுக்கு இடையில ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்குன்னு சொல்லி கடைமுல்ல சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கமாண்டோ சமீந்து சொல்லி ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு இப்ப பூசா சிறைச்சாலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சிறைக்குள்ள இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தல், பாதாள செயற்பாடுகள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வழிநடத்தப்படுறது, அங்க இருக்கிற 2-3 குழுக்களுக்கு இடையில மோதல் சம்பவங்கள், கைகலப்புகள் ஏற்படுறதுன்ற மாதிரியான செய்திகளும் தொடர்ச்சியா பதிவாகி வருது. ஆனா சுற்றி வளைப்புகள், கைதுகளும் தொடர்ச்சியா பல இடங்களையும் நடக்குது. வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட நபர்களும் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க.
போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த மாதிரியான செய்திகள் வெளிப்படுத்துது. ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலில் இந்த அரசாங்கம் வெற்றியடையுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.